அன்பிற்குரிய பங்கு மக்களே, தவக்காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த தவக்காலத்திலே விசேட விதமாக நாங்கள் இயேசுவினுடைய பாடுகள், மரணம் என்பவற்றை சிலுவை பாதையூடாக தியானிக்கின்றோம். இயேசுவினுடைய சிலுவை பாதை துன்பத்தினுடைய பாதையாக எங்களுக்கு காட்டப்படுகின்றது. இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த எல்லோருமே பல்வேறு விதமான துன்பங்களுக்கு உள்ளாகின்றோம். பல்வேறு விதமான துன்பங்கள் எம்மை ஆட்டி படைக்கின்றன. ஒரு மனிதனுக்கு 3 விதமான துன்பங்கள் வருகின்றன என்று இந்திய தத்துவவியல் கூறி நிற்கின்றது. ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா என்று சொல்லி 3 விதமான துன்பங்களை ஒவ்வொரு மனிதனும் எதிர்கொள்ளுகின்றான். முதலாவதாக ஆதி ஆத்மீகா என்பது மனிதனாலே வருகின்ற துன்பங்கள். உதாரணமாக, அளவுக்கு அதிகமாக நாங்கள் சர்க்கரை அல்லது இனிப்பு பண்டங்களை சாப்பிடுகின்ற வேளையிலே எங்களுக்கு உடலிலே ஏற்படுகின்ற நோய்கள், சர்க்கரை வியாதிகள், டயபெட்டிக் போன்ற நோய்களை எதிர்கொள்ளுகின்றோம். இவைகள் துன்பங்களாக வந்தாலும் இவைகள் எங்களால் தானே உருவாக்கப்பட்டன, நாங்களே இந்த துன்பத்தை உருவாக்கி இருக்கின்றோம் என்று இந்த துன்பத்தை நாங்கள் நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்றோம். 2வதாக ஆதி பௌதீகா என்று சொல்லப்படுகின்ற இயற்கையாலே வருகின்ற துன்பம். அண்மையிலே ஜப்பான் தேசத்திலே இடம்பெற்ற சுனாமி பேரழிவு, நிலநடுக்கம், அதைவிட எங்களுடைய நாட்டிலே தாயகத்திலே இடம்பெற்ற போர், அதனாலே ஏற்பட்ட பல்வேறு விதமான விளைவுகள், இயற்கை அனர்த்தங்கள், இவைகளெல்லாம் பல்வேறு விதமான துன்பங்களை எங்களுக்கு தந்து விடுகின்றன. இந்த துன்பங்களை பார்க்கின்ற வேளையிலே, இயற்கையினுடைய அழிவுகளை பார்க்கின்ற வேளையிலே, ஏன் எங்களுக்கு இத்தகைய துன்பம் என்று துன்பத்துக்கான கேள்வியை கேட்கின்றோம். இந்த துன்பத்துக்கான கேள்விக்கான விடைகளை காண முடியாது. துன்பத்தை கடவுள் எங்களுக்கு அனுப்புவதாக எண்ணிக்கொள்ளுகின்றோம். துன்பத்தை ஏற்க மறுக்கின்றோம். துன்பத்திலிருந்து தூர விலகி ஓட வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுகின்றோம். துன்பத்தை தவிர்ப்பதற்கான மாற்று வழிகளை கண்டுகொள்ளுகின்றோம். இயேசுவினுடைய இந்த சிலுவை பாதை இயேசுவினுடைய துன்பத்தின் பாதையாக எங்களுக்கு காட்டப்பட்டாலும் இந்த துன்பங்களூடாகத்தான் உயிர்ப்பு, சிலுவையூடாகத்தான் உயிர்ப்பு என்பதை இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். இந்த உலகத்திலே இடம்பெறுகின்ற பல்வேறு விதமான துன்பங்களை பார்க்கின்ற வேளையிலெல்லாம் இந்த துன்பங்களுக்கு பின்னாலே வருகின்ற செய்தி என்ன என்பதை நாங்கள் ஆழமாக உய்த்துணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு இயற்கையினுடைய அனர்த்தங்களும் அல்லது மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற பல்வேறு விதமான துன்பங்களுக்கான விளைவுகளும் எங்களை ஏன் என்ற கேள்வியை கேட்க வைக்கின்றது. இந்த துன்பங்களுக்கெல்லாம் விடை என்ன? ஆண்டவர் இயேசு இந்த தவக்காலத்திலே துன்பங்களுக்கான விடையை சொல்லி நிற்கின்றார். நாங்கள் துன்பப்படுகிற வேளையிலே, சிலுவை சுமக்கின்ற வேளையிலே, சிலுவையின் சுமை தாங்க முடியாது விழுகின்ற வேளையிலே, துன்பங்களினுடைய சுமை தாங்க முடியாது நாங்கள் வீழ்கின்ற வேளையிலெல்லாம் ஆண்டவர் இயேசு எழுந்து அந்த துன்பத்தினுடைய பாதையிலே தொடர்ந்து நடக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இந்த தவக்காலத்திலே தரப்படுகின்றது. அது இயற்கையால் ஏற்படுகின்ற துன்பங்களாக இருக்கலாம், அல்லது மனிதர்களால் ஏற்படுகின்ற போர் போன்ற துன்பங்களாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கின்றது.
எல்லாவற்றுக்கும் விடை இருக்கின்றது, எல்லாவற்றுக்கும் உயிர்ப்பு இருக்கின்றது என்பதை இயேசுவினுடைய இந்த சிலுவை பாதை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. அதுவே இயேசுவினுடைய உயிர்ப்பு பாதையாக, அந்த துன்பத்தினுடைய விடை என்ன என்று சொன்னால் அதுவே உயிர்ப்பாக எங்களுக்கு காட்டப்படுகின்றது. எனவே இந்த காலகட்டத்திலே அண்மையிலே இடம்பெற்ற இந்த ஜப்பான் தேசத்தில் இடம்பெற்ற சுனாமியை பார்க்கின்ற வேளையிலேயும், இன்னும் எங்களுடைய தேசத்திலே 2004 ஏற்பட்ட சுனாமி அதனுடைய பேரவலங்களை பார்த்த வேளையிலேயும் எங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களிலேயும் எழுகின்ற, ஏன் கடவுள் இந்த துன்பங்களை எங்களுக்கு விடுக்கின்றார், ஏன் இந்த துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு வருகின்றன என்ற கேள்விக்கான விடை இந்த தவக்காலத்திலே எங்களுக்கு தரப்படுகின்றது. நாங்கள் மாற்றமடைந்து நாங்கள் புதிய வாழ்வுக்குள்ளே உயிர்க்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் இந்த புதிய வாழ்வு பயணத்துக்குள்ளே நகர வேண்டும் என்பதற்காக, அதனூடாக ஒரு புதிய சமுதாயம் பிறக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த துன்பங்களை எங்களுக்கு தருகின்றார். இயேசு தருகின்ற இந்த துன்பங்களை நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளுவோம். கடவுளிடமிருந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஏதோ விடை இருக்கின்றது. இந்த துன்பங்கள் எல்லாம் ஒன்றோ ஒரு நாள் முடிவடையும், துன்பங்களுக்கெல்லாம் முடிவிருக்கின்றது என்ற செய்தி இந்த தவக்காலத்திலே எங்களுக்கு தரப்படுகின்றது. எனவே இந்த தவக்காலத்தினுடைய ஆழமான உட்பொருளை உணர்ந்து கொள்ளுவோம், துன்பங்களுக்கான விடையை கண்டு கொள்ளுவோம். துன்ப வேளையிலே கடவுளை நாங்கள் ஏறெடுத்து பார்த்து கொள்ளுவோம். துன்பத்துக்கு காரணம் கடவுள் என்று எண்ணாது, துன்பத்தை கடவுள் எங்களுக்கு தருவது எங்களை பண்படுத்தவே, எங்களை நல்ல மனிதர்களாக மாற்றவே, எங்களை மேலும் மேலும் தன்னுடைய பக்கம் ஈர்த்து கொள்ளவே என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்கள் அவற்றுக்கான கேள்விகளுக்கான விடைகளாக மாறி நிற்கின்றது. அவையெல்லாம் உயிர்ப்பிலே முடிவடையும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தவக்காலத்திலே விசேடவிதமாக இந்த சிலுவை பாதை செய்கின்ற வேளையிலெல்லாம், இயேசுவினுடைய துன்பத்தை நினைக்கின்ற வேளையிலெல்லாம் உலகெங்கும் பறந்து வாழுகின்ற துன்பப்படுகிற மக்களை எண்ணி பார்ப்போம். எங்களுடைய தாயகத்திலே போரின் அவலங்களாலே துன்பப்படுகிற மக்களை எண்ணி பார்த்து கொள்ளுவோம். இருக்க இல்லிடமின்றி, பல்வேறு இடவசதிகளின்றி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் மன்றாடி கொள்ளுவோம். அங்கவீனமாக்கப்பட்டு பல்வேறு நிலைகளிலே வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் எண்ணி பார்த்து கொள்ளுவோம். துன்பத்தினுடைய பல்வேறு விதமான எல்லைகளுக்கு சென்று துன்பத்தை தாங்க முடியாது வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் எண்ணி பார்த்து, அவர்களுக்கான வாழ்வுக்கான துன்பம் என்றோ ஒரு நாள் முடியும், அது உயிர்ப்பிலே முடிவடையும், அது ஒரு நல்ல வாழ்வாக, ஒரு சக்திமிக்க சமுதாயமாக, சக்திமிக்க மனிதனாக, உயிர்ப்புள்ள மனிதனாக ஒவ்வொருவரையும் மாற்றும் என்ற செய்தியை இந்த நாளிலே நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளுவோம். தவக்காலத்தினுடைய இந்த 2வது வெள்ளியிலே துன்பங்களை பற்றி தியானித்து, துன்பங்களுக்கெல்லாம் விடை இருக்கின்றது, துன்பங்களுக்கெல்லாம் உயிர்ப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். நன்றி. மீண்டும் ஒரு செய்தியிலே உங்களை அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்ளுகின்றேன்.